அனைவருக்கும் வணக்கம். ஜென்சி டிஎம்கே மீட்டப் அப்படின்ற தலைப்பில் இளைஞர்கள் சிலர் தன்னெழுச்சியாகவே முன்வந்து திமுகவின் அரசியலையும் திராவிட கொள்கைகளையும் கொண்டு போய் இளைஞர்கள்கிட்டையும் மாணவர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் இளைஞர்கள் முன்வந்து தன்னெழுச்சியாகவே இந்த மீட்டப்பை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. முதல்ல சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் டவர் பார்க்கில் இந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சிறிய அளவில் ஒரு 40-50 பேரை மட்டும் கூட்டி நம்ம அங்கே ஒரு சின்ன மீட்டப்பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மக்கள் நிறைய பேர் வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஆர்வம் காட்ட ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியை அண்ணா நகர் டவர் பார்க்கில் நடத்துறது சரியாக இருக்காது, நம்ம ப்ராப்பர் போலீஸ் பெர்மிஷனோட நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய மண்டபத்தில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபமும் ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட முதல்ல ஒரு மண்டபம் சூஸ் பண்ணி அதுவும் கேன்சல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மண்டபம் ரெடி பண்ணி இன்னைக்கு சனிக்கிழமை 4 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை அந்த மண்டபத்தில் நடத்தலாம்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு மண்டபம் புக் பண்ணியிருக்காங்க. அந்த மண்டபத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் நேற்றுக்கே இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணியும் முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இன்றைக்கி காலையில் அந்த மண்டபத்துடைய உரிமையாளர் இது நிகழ்ச்சியெல்லாம் நடத்த நாங்கள் விட மாட்டோம், அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்க. அப்புறமா கடைசியாக இப்போது நம்ம அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, சிஎம் சார் என்ன பயந்துட்டீங்களா? என்ன சார் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக கூடுறத பார்த்து உங்களுக்கு பயமா? ஒரு 5 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இளைஞர் கூட்டத்தை அரசியல்படுத்துகிறாங்கன்றது உங்களுக்கு பயமாக இருக்கா சார்? பயந்துட்டீங்களா சார்? உங்களுக்கு அப்படி பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே உங்களை பழி வாங்கிக்கோங்க சார். எங்கள் பசங்களை நீங்கள் விட்டுருங்க சார், எங்கள் பசங்களை நீங்கள் தொடாதீங்க சார். நீங்கள் பழி வாங்கணுன்னா நீங்கள் உங்களே பழி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒன்று ஆஃபீஸில் இருப்பீங்க, இல்லைனா வீட்டில் இருப்பீங்க சார். சாரி இப்போ மாறிட்டீங்கல்ல, செக்ரட்டேரியட்டில் இருப்பீங்க, இல்லைனா வீட்டில் இருப்பீங்க சார். ஆகவே நீங்களே உங்களை பழி வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் இந்த மாதிரி தன்னெழுச்சியாக முன்வந்து திமுகவுடைய கொள்கைகளை பேச வேண்டும், திமுகவின் அரசியலை நாம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நிற்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்களும் உங்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸும் தான் சார். உங்கள் நெஞ்சில் குடியிருப்பவர்கள் தான் இதற்கு முழு முதற் காரணம் சார். சிஎம் சார், உங்ககிட்ட நாங்கள் என்ன பெருசாக கேட்டுட்டோம்? இளைஞர்கள்கிட்ட அரசியல் பேசணுன்னு ஒரே ஒரு மண்டபத்தில் பசங்க போய் பெர்மிஷன் கேட்டு அதில் நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணாங்க. உங்ககிட்ட நாங்கள் வேறு என்ன கேட்டுட்டோம் சிஎம் சார்? இப்படி தான் காவல்துறையை வச்சு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க விடாமல் நீங்கள் தடுப்பீங்களா? இளைஞர்களையெல்லாம் அரசியல்படுத்திட்டா நமக்கான வாக்கு வங்கியே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் இப்படி நீங்கள் அடக்குமுறையை ஏவுறீங்களே சிஎம் சார், கொஞ்சமாவது நியாயமாக நடந்துக்கிறீங்களா சிஎம் சார்? இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் பேச ஆரம்பித்தா உங்களுக்கு ஏன் சார் பயமாக இருக்குது? ஏன் சார் பதறீங்க? ஏன் சார் கதறீங்க? ஏன் சார் பயப்படுறீங்க? காய்ஸ், சிஎம் சார் பயந்துட்டாரு காய்ஸ். தன்னுடைய அதிகார பலத்தை யூஸ் பண்ணி இளைஞர்கள் ஒன்று சேர்றதை தடுக்கிறார் காய்ஸ். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அரசியல் பேசி எல்லாரும் தெளிவாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கான மவுசு போயிருமுடா சாமின்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டார் காய்ஸ் அண்ணன். இப்படி எதிர்க்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும். இப்போ நம்மளும் என்ன ஒரு முடிவு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா, நம்மளும் ஏதாவது ஒரு மீட்டப் ரெடி பண்ணலாமா அப்படின்னு நம்ம கொஞ்சம் பரிசீலிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நான் ரொம்ப சிறிய அளவில் நம்ம ஒரு 20 25-30 பேருக்குள்ளே எங்கேயாவது ஒரு பீச் ஓரமாக போய் எங்கேயாவது நம்ம இளைஞர்கள் நம்ம மக்களை நம்ம பார்க்கலாம், ஜஸ்ட் மீட் பண்ணலாம், பேசலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா எனக்கும் இருந்துச்சு. இப்போ இவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அரசு சார்பிலேருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த எதிர்ப்புக்குள்ளே தான் போய் நம்ம நீச்சல் அடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்மளும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளும் மீட்டப் மாதிரிலாம் ரெடி பண்ணலாமா? நம்ம சார்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பொறுத்து நம்ம மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம். எதிர்க்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். தாவேக்காவுக்கு வாக்களித்த இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. ஆகவே அதற்கான முயற்சிகளை வரும் 5 வருடத்தில் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. எவ்வளவு எதிர்ப்புகள் கிளம்பினாலும் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். இப்போ அடுத்த தலைமுறையும், இந்த ஜென்சி தலைமுறையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக களத்தில் இறங்கி வேலை செய்ய முன் வந்து விட்டோம். ஆகவே சிஎம் சார் பதறுதா? கதறுங்க சிஎம் சார், கதறுங்க. ஆகவே இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த நிகழ்ச்சியை பற்றின காணொலிகள் போடக்கூடியவங்களுடைய கமெண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காரனுங்க உள்ளே புகுந்து என்ன தான் பேச போகிறீங்க நீங்கள், என்ன பேச போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களுக்கு இந்த மாதிரிலாம் கூடுறதுக்கு திராணியோ தெம்போ வக்கோ இல்லைனா கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது.
அதனால் அறிவார்ந்த இளைஞர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறப்போ அவனுங்களுக்கு அதை பார்த்து என்ன பேசுவாங்க இவங்க, நம்ம அண்ணனை மாதிரி டிவிகே டிஎம்கே இப்படின்னு பேசுவாங்களா, கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்களா, என்ன தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. அதனால் அவனுங்க கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தான் பேசுவீங்க, என்ன தான் பேசுவீங்க. திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற இந்த கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்குது, பேசுகிறதுக்கு அரசியல்னு ஒன்று இருக்குது. ஆகவே அதை நாங்கள் பேசிப்போம். தமிழக வெட்டி கழகம் அப்படின்ற அந்த கட்சிக்கு வெறும் அப்யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தெரியும். ஆபாசமாக பேசுகிறதுக்கு வக்கரமான எண்ணங்களோட செயல்படுறதுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய வேறு எதுவும் தெரியாது. அதனால நீங்கள்லாம் இப்படி தான்டா கேட்பீங்க. இந்த கோவை சம்பவத்தில் கூடங்க ஒருத்தன் கமெண்ட் போட்டிருக்காங்க, எதுலையோ இந்த மாதிரி முட்டாய்க்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் கூட படுக்க போனால் என்ன நடக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான். தாவேக்காவுடைய வெர்ச்சுவல் வாரியர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஃபோட்டோவை டிபியில் வச்சுருக்கான். அப்படி வச்சுக்கிட்டு இவன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன குழந்தை மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போய் படுக்க போயிருக்கு அப்படின்னு சொல்லி பச்சையாக கொச்சையாக பேசுகிறான். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், 10 வயது குழந்தை. கொஞ்சம் கூட அடிப்படை மனிதாபிமானம் இல்லாமல் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பார்த்திங்கன்னா இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தை படுக்க போச்சுன்னு சொல்லிட்டு கொச்சையாக பேசுகிறாங்க. நான் ஓப்பனாகவே தானே பேசுகிறேன், இப்படி பேசுகிறானுங்க. இப்படிப்பட்டவனுங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும், என்ன கோட்பாடு இருக்கும். இந்த லியோ படத்தோட ஒரு ஃபோட்டோவை வந்து இதுலையோ போட்டு தளபதியுடைய மார்பை கடிக்கணும் அப்படின்ட்டு பேசுகிறானுங்க தாவேக்காரனுங்க. இவனுங்களுக்கு என்ன லட்சியம், என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, என்ன சித்தாந்தம், என்ன அறிவு, என்ன அரசியல், என்னத்தை இருக்குது, என்ன இருக்குது முதல்ல இவனுங்க கிட்ட. ஆபாசமாக பேசணும், அவதூறாக பேசணும், கேவலமாக திட்டணும், வித்தியாசமாக திட்டணும், கொடூரமாக திட்டணும், கொடூரமாக பயலுக, குடும்பத்தை அப்யூஸ் பண்ணணும், குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணணும். இது மட்டும்தான் இவனுங்களுக்கு தெரியுமே, வேற ஒன்றுத்துக்கும் ஆகாது. கையால் ஆகாத செல்லா காசுகள் இவனுங்க. இந்த மாதிரி கூட்டத்துக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று கூடுவதை பார்த்தால் ஒரே குழப்பமாகத்தான் இருக்கும். அவர்களின் தலைவனுக்கு ஒரே பதட்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நார்மலுங்க. இன்னும் கூட்டம் கூட்டுவோம், இளைஞர்களை முக்கியமாக அரசியல்படுத்த முயல்வோம், எல்லாம் நடக்கும். இளைஞர்களை அரசியல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் முன்வந்து இந்த 5 இளைஞர்கள் இன்ஸ்டாவில் வீடியோலாம் போடுவாங்க. இந்த இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களை, பின்வரும் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் அவங்களுக்கு வந்ததுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாய் தனிப்பட்ட முறையில் அவங்களே முயற்சி செஞ்சு நம்ம ஒரு இடத்த நம்ம ரெடி பண்ணி அங்கே இளைஞர்களை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த முயற்சியையும் நான் பாராட்டி வாழ்த்துகிறேன். எண்ட் ஆஃப் தி டே அண்ணா அறிவாலயத்திலேயே இடம் கிடச்சிருக்கு, அங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைய ஜென்சி இளைஞர்கள் இந்த தலைமுறையினரை அரசியல்படுத்தும் பயணம்ன்றது அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது ஒரு சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியை நடத்த விரும்பி இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்த அந்த இளைஞர்கள் பேசக்கூடிய ஒரு காணொலியை நான் உங்களுக்காக இப்போ போடுறேன். அந்த காணொலியை ஃபர்ஸ்ட் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப்புக்காக நாங்க ஏற்பாடு பண்ணியிருந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஏற்கனவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுல எங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனை. நேற்று நாங்க ஒரு இடத்த புக் பண்ணிருந்தோம், அந்த இடமும் கேன்சல் ஆகி நைட் வேற லொகேஷன், புது லொகேஷன் அப்டேட் பண்ணோம். நைட் வந்து இடத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் செட் ஓகே, காலையில வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க வந்து நிக்கிறப்ப எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க, இந்த நிகழ்ச்சி இங்க பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்க. சிறிதான அளவுல அண்ணா நகர் டவர் பார்ல ஒரு சின்ன மீட்டப்போ 20 பேர் 10 பேர் சேர்ந்து நடத்துற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனா இது மக்களுடைய ஆதரவு, நம்ம கட்சியினுடைய இளைஞர்களுடைய ஆதரவு, ஜென்சி இளைஞர்களோட ஆதரவு இருக்கிறதுனால இதை மிக வந்து அத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சவங்களை நம்ம வந்து அவங்களை ஏமாத்திடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு தன்னார்வலர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். ஆனா இப்போ அதுக்கு ஒரு தடைப்படுது. ஆனால் நிச்சயமா சொன்னதுனால இந்த நிகழ்ச்சி நாங்க நிறுத்த போறதுல, நிச்சயம் இந்த நிகழ்ச்சி நடத்த போறோம். இளைஞர்கள் தன்னெழுச்சியா நடத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மக்கள் எந்த கட்சியில இருந்து வேணாலும் வரட்டும், அவங்களுக்கு ஜென்சியினுடைய பாலிடிக்ஸ்னா என்னங்கறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க ஏற்பாடு பண்ணோம். ஆனா தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கம் அனுமதி மறுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு மண்டபத்தை நாங்க பிடிச்சா கூட அந்த மண்டபத்துக்கிட்ட போயிட்டு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ அந்த மண்டபத்துக்காரங்க மிரட்டுறாங்க. இன்னைக்கு மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்துச்சு. வந்து வாலண்டியர்ஸ் வந்துட்டோம், மைக் செட்டு கொண்டு வந்துட்டாங்க, கேமராமேன் வந்துட்டாங்க, எல்லாத்தையும் இப்ப மண்டபத்துக்குள்ள போய் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இல்ல நாங்க உங்களுக்கு அனுமதியே தரல. நைட்டு அனுமதி கொடுத்தவங்க காலையில இங்க வந்து நாங்க நிக்கிறோம், 1 மணி நேரத்துக்கு மேல நிக்கிறோம், உங்களுக்கு நாங்க அனுமதி தரல, அதனால நீங்க நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்காரங்க நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சியை தடுத்துடலாங்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க எத்தனையோ சதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் நாங்க நிகழ்ச்சிக்கு வேற கட்சிக்காரங்க வந்து கலவரம் பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது. எது நடந்தாலும் நாங்க திட்டமிட்டபடி முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியமான முறையில எந்த விதமான அசம்பாவிதம் ஏற்படாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கிறோம். அதை தொடர்ந்து
வேற யார்கிட்டயுமே உதவி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்துல கட்சிக்காரங்க கிட்ட உதவி கேட்டோம். இந்த மாதிரி மக்கள் வர இருக்காங்க. ஏன்னா இப்ப கூட நாங்க ஒரே நிமிஷத்துல நிகழ்ச்சி ரத்து பண்றோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிடலாம். ஆனா மக்கள் எங்க இருந்தோ வந்து சென்னையில தங்கிக்கிட்டு இருக்காங்க. மாலை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஏற்கனவே 3 தடவைக்கு மேல இடம் மாறி மாறி போயிருக்கு. இப்ப 4வதா தேர்வு செய்யக்கூடிய இடத்துலயும் நடத்த முடியாம ரத்து பண்ணிட்டா நாளைக்கு இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி வச்சாலும் மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சிடும். அதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறவங்களுடைய அந்த சதியை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்சிக்காரங்க கிட்ட கேட்கும் பொழுது நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹால்ல மாலை 4 மணிக்கு நிகழ்ச்சி நிச்சயம் நடக்குது. எல்லாருமே அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நீங்க இந்த சென்னை வந்திருப்பீங்க வெளியூர்ல இருந்து, அவங்கள கண்டிப்பா வாங்க. சென்னையில இருக்கக்கூடிய தோழர்களும் உங்க நண்பர்களை கூட்டிட்டு உங்களோட அரசியல் படுத்தப்பட்ட தலைமுறையினர் கூட்டிட்டு எல்லாம் நிச்சயம் வாங்க நான் கேக்குறோம். என்னன்னா இங்க இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தணும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் படுத்தலன்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்னைக்கு எங்களுக்கான அரசியலை நாங்களே தேர்ந்தெடுக்கிறோம். எங்களுக்கான அரசியலை பத்தி நாங்க பேசிக்கிறோம், விழிப்புணர்வு அடைகிறோம். இந்த ஜென்சி தலைமுறைக்கான ஏஏ சார்ந்த இல்ல சோசியல் மீடியா சார்ந்த எல்லாத்துக்கான விழிப்புணர்வு கொடுக்கறோன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. ஆனா இது நடக்கக்கூடாது. இது நடத்தினா ஒருவேளை இந்த இளைஞர்கள் தெளிஞ்சிருவாங்களோன்ற பயம் யாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்கிறதுக்கான வேலை தான் இது. அப்ப இத ஒருவேளை நாங்க வேண்டாம் கேன்சல் பண்ணிட்டோம்னா அவங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி ஆயிடும். இளைஞர்கள் அரசியல் படுத்தணும்ன்றதுதான் இந்த திராவிட இயக்கத்துடைய வரலாறு, அதோடைய கொள்கை. அதை தொடர்ந்து நாங்க எடுத்துக்கிட்டே இருந்தோம். அதோடைய அடுத்த கட்ட முயற்சியா இன்னைக்கு ஜென்சி தலைமுறைக்கு போய் சேரணும்ன்றதுக்காக தான் இந்த போராட்டமே. ஆனா இது யாருக்கு கண்ணை உறுத்துதுன்னு தெரியல, யாருக்கு பிரச்சனைன்னு தெரியல. நாங்க சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். ஆனா இத நல்லபடியா நடத்தி முடிப்போம். 1000 பேர் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி இதுக்கு வாங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இளைஞர்கள் அரசியல் பேசுவோம், எங்களுக்கான தலைவர்களை, எங்களுக்கான அரசியலை, எங்களுக்கான சித்தாந்தத்தை நாங்களே தேர்ந்தெடுத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சொல்லனா நாளைக்கு நம்ம அடுத்த வட்டமா ஒரு முயற்சி எடுக்கும் போது இதே மாதிரி தடுத்து வந்து நிப்பாட்டுவாங்க. அப்ப தயவு செஞ்சு இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இளைஞர்கள் அரசியல் பேசுவோம், இன்னும் சத்தமா பேசுவோம், கத்தி பேசுவோம். இதெல்லாம் பார்த்தாவே தாவிகாரனுங்க செதறிடுவானுங்களே, நம்ம பொழப்புல மண்ணள்ளி போடுறாங்களே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே பதற்றமா இருக்குமே. லாட்ரி மாஃபியா, ரூட் மாஃபியா எல்லாருக்கும் பதறுமே. என்ன அதனால தான் இவ்வளோ குடைச்சல். இப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தா பசங்க அப்படியே வந்து அமைதியாகிடுவானுங்க, கம்முன்னு இருந்துருவானுங்க, அடுத்து எந்த முயற்சியும் செய்ய மாட்டானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதிர்க்க தான் இன்னும் அதிகமாக வந்து கூட்டம் சேரும். இன்னும் அதிகமாக தடையை உடைச்சி முன்னுக்கு வரக்கூடிய எல்லா செயல்களையும் நாங்கள் செய்வோம். கூடிய விரைவில் நம்ம சார்பாகவும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அதுக்கான சூழல் உருவானால் நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம். இப்போ இந்த இளைஞர்கள் இந்த கூட்டம் நடத்துகிறாங்க. கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த இளைஞர்கள் மேடையில் பேசுவாங்க, அந்த காணொளிகள் கண்டிப்பாக வெளியே வரும். இந்த கூட்டத்தில் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த செயல்பாடுகளை தயவு செஞ்சு சில பேர் வந்து உடனே வந்துடுவாங்க. அதில் நொட்டோம், இதில் சொட்டை, இதில் அப்படி, இதில் இப்படி பேசிவிட்டாங்க, அப்படி நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்குன்னு 1008 குறைய தூக்கிட்டு வருவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் பாராட்டலனாலும் பரவாயில்ல, அமைதியாக இருங்க. எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். தவறாக ஏதாவது பேசிட்டாங்க, இல்லை தவறாக ஏதாவது செயல்பட்டுட்டாங்க அப்படின்னாலுமே அதை பக்குவமாக கையாண்டு அவங்கள அந்த தவறை வந்து திருத்திக்க தான் வழிவகுக்கணுமே ஒழிய, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, ஐயோ 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 ஐயோன்னு அவங்கள வந்து அப்படியே பின்வாங்க வச்சிடாதீங்க. ஏன்னா எதிரி வந்து நம்மளை எதிர்க்கிறத விட கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை எதிர்க்கிறாங்க, கூடவே இருந்துக்கிட்டே நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்றது தான் ரொம்ப வலிக்கும். உண்மையாலுமே அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பாராட்ட கூட வேண்டாம், நீங்கள் வந்து அமைதியாக இருந்தாவே போதும். உங்களுடைய அரசியல் அனுபவத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களுக்கும் உங்களுக்கு இருக்கிற அறிவும் வந்து எல்லாருக்கும் இருக்காது. இளைஞர்கள் வந்து புதுசாக தான் வராங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது கிடையாது. அவங்கள பேச விடுங்க. எங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து நானும் ஒரு இளைஞர் தான். நானும் வந்து வேறு யாரோ கிடையாது, வயசில் முதிர்ந்தவன் கிடையாது, நானும் ஒரு இளைஞர் தான். தயவு செஞ்சு எல்லாருமே பேச விடுங்க. இப்படி ஏதோ இளைஞர்கள் செயல்படுறவங்க பேசுகிறவங்களையும் தடுத்து அதில் 1008 நொட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களையும் மனம் தளர வச்சிடாதீங்க. நீங்கள் யாரையும் ஆதரிக்கலை, பாராட்டலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே போதும். இளைஞர்களுக்கான அரசியல் இங்கே பேசப்படும். நிறைய இளைஞர்கள் திமுகவை நோக்கி வருவாங்க. இது கண்டிப்பாக இந்த பணியை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதில் எந்தவித தொய்வும் இருக்காது. கூட இருக்கிறவங்க நமக்கு ஆதரவாக நின்னாலே போதும். ஆதரவாக நிற்கலனாலும் தலைவலியாக இல்லாமல் இருந்தால் போதும். இளைஞர்கள் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை செய்வாங்க. நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆகவே இந்த இளைஞர்களுக்கு எனது சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு முயற்சியே வந்து மிகப்பெரிய வெற்றின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிகழ்ச்சியும் வெற்றி அடையணும். இவங்களுடைய முயற்சி ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிருச்சு. ஆகவே மேலும்
அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும். இளைஞர்கள் நிறைய பேர் திராவிடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், திமுகவின் கொள்கை தெரியணும், திமுகவின் சாதனைகள் தெரியணும், திமுகவின் தலைவர்களின் வரலாறு தெரியணும், எல்லாமே தெரியணும், தெரிய வைக்கணும், அரசியல் பேசணும். இன்றைய இளைஞர்கள் அரசியலை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. அவங்களையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், கையை பிடிச்சி இழுத்துட்டு வரணும். இங்கே வாப்பா, அரசியல் கற்றுக்கோ, அரசியல் தெரிஞ்சுக்கோ, அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினம் தினம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அரசியல் எல்லா விதத்துலையுமே கலந்துருக்கு. ஆகவே அரசியலை விட்டு தூரமாக போகாதீங்கன்னு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வந்து அவர்களையும் அரசியல் படுத்தி நல்லதொரு சமுதாயம் அமைக்க எல்லாருமே அதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.